கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 141 அதனுடைய 5வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இக்கட்டு நாளில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஜெபம் பண்ண தோணாது. ஆனா தாவீது சொல்றாரு, இக்கட்டு நாளில் நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர், என்னால ஜெபம் பண்ணவே முடியலைன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தனா, தாவீது நமக்கு ஒரு அடையாளத்தை வச்சு போகிறார். இக்கட்டு நாளில் இன்னும் அதிகமா நீ ஜெபம் பண்றவனா மாறணும். உனக்கு பிரச்சனை வருதுன்னு வை, அதுக்குன்னு ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. அந்த நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபத்துல ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினால வர்ற அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தான் பிரச்சனையை கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ண வைக்கிறான். அன்னைக்கு தானியேலை பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினானா. அவனுக்கு ஜெபம் பண்ண பிரச்சனை தான் வந்தது. ஆனா அந்த பிரச்சனை அந்த ஜெபம் பண்ணதுனால அவன் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டியா? வேத வாசிக்கிறதுல சோர்ந்து போயிட்டியா? உனக்கு ஒரு நிம்மதியே இல்லையா? இன்னைக்கு நான் உன்னை என்கரேஜ் பண்றேன் சகோதரனே, சகோதரியே, நீ ஜெபம் பண்ணணும். யாரால இப்படி சொல்ல முடியும்? என் இக்கட்டு நாளில் நான் நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்றேன்னு சொல்றதை விட, நான் கஷ்டமா இருக்கும்போது, நான் வேதனையா இருக்கும்போது இன்னும் ஆண்டவரை துதிச்சு பாடி இன்னும் நான் ஆராதிப்பேன்னு நீ சொல்லி பாரு, பிசாசு உங்ககிட்ட வரமாட்டான். இப்போ எல்லாம் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? எனக்கெல்லாம் ஏதாவது குடைச்சலை தந்தானா 1 மணி நேரத்துக்கு பதிலாக 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அதனால அவன் என்ன பண்றான், இவனுக்கு குடைச்சல் கொடுத்தாதான் இவன் நிறைய ஜெபம் பண்றான்னு சொல்லி அவன் குடைச்சலே தர மாட்டுக்கான். நான் அதனால உங்ககிட்ட சொல்ல வரேன், நீ இக்கட்டு நாளில் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அற்புதத்தை செய்யும் உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.